அப்ரஹாம், ஹிஸ்புல்லா அமைப்பின் தலைவர் ஹசன் நஸ்ருல்லா குண்டுவீச்சில் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் ராணுவம் அறிவித்திருக்கிறது. பெய்ரூட்டில் உள்ள இஸ்ரேல் ஹிஸ்புல்லா ராணுவத்தின் தலைமையகத்தில் நேற்று ஆலோசனை கூட்டம் நடந்து கொண்டிருந்த போது வான்வழி தாக்குதலில் இஸ்ரேல் ராணுவம் ஈடுபட்டதாகவும் அந்த தாக்குதலில் இஸ்ரேலின் குண்டுவீச்சை தொடர்ந்து அங்கு ஹிஸ்புல்லா அமைப்பின் தலைவர் ஹசன் நஸ்ருல்லா அந்த தாக்குதலில் கொல்லப்பட்டதாக இன்று இஸ்ரேல் பாதுகாப்பு ராணுவ அமைப்பு அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. ஏற்கனவே ஹிஸ்புல்லா அமைப்பின் முக்கிய தளபதியான இப்ராஹிம் அகில் கடந்த வாரம் தாக்குதலில் கொல்லப்பட்டார். இதைத் தொடர்ந்து பேஜர் தாக்குதல் நடத்தப்பட்டது. இப்ராஹிம் அகில் மற்றும் 5000 பேஜர்கள் ஒரே நேரத்தில் வெடித்து அங்கு ஹிஸ்புல்லா அமைப்பின் முக்கிய ஆதரவாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் படுகாயம் அடைந்தனர். அந்த தாக்குதலில் 30க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர், 4000க்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்தனர். அதைத் தொடர்ந்து ஹிஸ்புல்லா நிலைகளின் மீது குண்டுவீச்சு தாக்குதலை இஸ்ரேல் ராணுவம் தொடர்ந்து ஈடுபட்டு வந்தது. ஹிஸ்புல்லா, ஹமாஸ் ஆகிய அமைப்புகளை ஒழிக்கும் வரை தாக்குதல் தொடரும் என்று இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகு அறிவித்திருந்தார். இந்த சூழ்நிலையில் பேஜர் தாக்குதலுக்கு தகுந்த பதிலடி கொடுக்கப்படும் என்று ஹிஸ்புல்லா தலைவர் ஹசன் நஸ்ருல்லா அறிவித்திருந்தார். ஆனால் அவர் அறிவித்த ஒரு வார காலத்திற்குள் அவர் கொல்லப்பட்டு விட்டதாக இப்போது இஸ்ரேல் ராணுவம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. ஹிஸ்புல்லா அமைப்பின் சார்பாக இந்த தகவல் இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை. இருந்த போதிலும் பெய்ரூட்டில் உள்ள ஹிஸ்புல்லா அமைப்பின் ராணுவ தலைமையகத்தில் நடைபெற்ற இந்த தாக்குதலில் முக்கிய நிர்வாகிகள், தளபதிகள் கொல்லப்பட்டிருப்பதாக இஸ்ரேல் பாதுகாப்பு ராணுவம், இஸ்ரேல் விமானப்படை அதிகாரப்பூர்வமாக எக்ஸ் ட்விட்டர் தளத்தில் வெளியிட்டிருக்கிறது. இது தொடர்பான செய்தி அறிக்கையையும் வெளியிட்டிருக்கிறது. ஹிஸ்புல்லா அமைப்பின் தலைவர் ஹசன் நஸ்ருல்லா கொல்லப்பட்டு விட்டதாக இஸ்ரேல் ராணுவம் திட்டவட்டமான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை இன்று சற்று 10 நிமிடங்களுக்கு முன்பு வெளியிட்டிருக்கிறது. அப்ரஹாம்.